குஷ்டரோகம் சுகமாக வேண்டுமானால் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும். அந்த நாகமாவுடைய எதிர்பார்ப்பு சுகமாக வேணும்னா அந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு கட்டளை இருக்குது. உன்னுடைய வாழ்க்கையில் அருமையான சகோதர சகோதரி, அன்பு பிள்ளைகளே, உனக்கு ஒரு எதிர்பார்ப்பு மனசுக்குள்ள இருக்கா இல்லையா? இப்ப பெண்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன தெரியுமா எதிர்பார்ப்பு? 2 எதிர்பார்ப்பு, 1 இல்லை 2 வச்சுக்குவோம். ஆமா, பேங்க்ல நகை இருக்கு, அது அப்படியே மூழ்கி போகுன்னு எதிர்பார்ப்பீங்க. அது எப்படியாவது திருப்பி எடுத்துடணும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா? இருக்குமா இல்லையா? அது இல்லாட்டி எங்கள் வீட்டுக்கு நகை வாங்கி கொடுக்கணும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒன்று வேண்டாங்க, ஒருத்தர் 1000 ரூபா தராங்க, ஒருத்தர் 2000 தரானா, 2000 தராங்க குத்திட்டானுங்க எல்லாருமே. ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ எதிர்பார்த்து கிடைக்கல. எப்ப போடுவேன் எப்ப போடுவேன் எப்ப போடுவேங்கிறான். ஒருத்தர் கேட்குறான், பாஸ்டர் ஸ்பெஷல் ப்ரேயர் நடத்தலாம் பாஸ்டர். எதுக்குன்னு கேட்டால் அந்த 2000 வரக்காக ஜெபம் பண்ணிடலாங்கிறான். எதுக்குடா ப்ரேயர் பண்ணுறது? ஒரு அம்மா, ஆண்டவர் பாஸ்டர் எனக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க, அப்படி இந்த 2000 ஜெபம் பண்ணிக்கங்க. எந்த நிலைமைக்கு நாங்கள் ஆளாயிருக்கோம் பாருங்க. தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியவங்க ஆத்துமாக்காக ஜெபம், இந்த 2000 ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு எதிர்பார்ப்பு. உனக்கு கையான் கொடுத்தாங்களா? கிடைச்சதா? உனக்கு அது குண்டா கொடுத்தானா? அந்த ஸ்லிப் கொடுத்தானா? கேட்டமா இல்லையா? எலெக்ஷன் டைம்ல ஒரு எதிர்பார்ப்பு. எனக்கு கிடைச்சது, உனக்கு கிடைச்சதா? நான் ரட்சிக்கப்பட்டேன், நீ ரட்சிக்கப்பட்டேன்னு கேட்டியா? ஒரு எதிர்பார்ப்பு உனக்கு இருந்துச்சா? நான் மனம் திரும்பிட்டேன், நீ மனம் திரும்பிட்டேன்னு எதிர்பார்த்தியா? பத்து வீட்டுக்காரர் கேட்டியா? நான் ஞானம் செலுத்திட்டேன், நீ ஞானம் செலுத்தினு கேட்டியா? நான் பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டேன், நீ பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டே கேட்டியா? நான் பைபிள் காலேஜ் சேர்ந்திருக்கிறேன், நீ பைபிள் காலேஜ் சேர்ந்திருக்கேன்னு கேட்டியா? அதெல்லாம் என்ன பாஸ்? அதனாலதான் பாஸ்டர் நீங்க இப்படியே இருக்கிறீங்க. ஒரு எதிர்பார்ப்பு. பணத்தை எதிர்பார்க்கிறோம், பொருளை எதிர்பார்க்கிறோம், நம்முடைய நகை நட்டை எதிர்பார்க்கிறோம், சில பேருக்கு வரங்கள் வல்லமைகள் கனிகள் எதிர்பார்க்கிறோம். நான் பெரிய ஊழியக்காரனும், அப்படி கை வச்சா 10 பேர் கீழே விழுகணும். எதுக்குடா விழுகணும்? ஒரு சொல்றாரு, நான் அப்படியே கை நீட்டினா பாஸ்டர் 10 பேர் விழுகணும், வல்லமையா விழுகணும். அதுக்கு என்ன செய்யணும் கேட்ட, நான் கவுரு கட்டி பின்னால் ஒருத்தர் இழுத்துறணும் அப்படின்னு. என்னத்துக்கு இது? அந்த 10 பேர் கீழே விழுகிறனால உனக்கு என்ன பிரயோஜனம்? நான் கண்ணை மூடி அப்படியே கண்ணை மூடி அவன் ஓடி போயிருவான். ஜெபம் பண்ணன்னு வச்சுக்க பாஸ்டர், அவன் என்ன நினைக்கிறான் சிந்திக்கிறான் அப்படியே சொல்லணும். என்ன ஜோசிக்க நகரியா? நல்ல காலம் பிறகு சொல்ல போறியா? தெரிஞ்சு என்ன பண்ண போற? ஒரு ஆத்மா மனம் திரும்பணும் பாரம் வந்திருக்கா? எதிர்பார்த்திருக்கியா? உன் பக்கத்து வீட்டு குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு எதிர்பார்க்கிறியா? எத்தனை நாள் மணிக்கணக்கா ஜெபம் பண்ண? எத்தனை நாள் முட்டி போட்டு ஜெபம் பண்ண? உன் வேலை செய்கிற உங்களோட வேலையாட்கள், உன்னோட பணிபுரிகிற பணியாட்கள், உன்னோட இருக்கிற ஓனர்ஸ், உன்னோட இருக்கிற நண்பர்கள், உன் உறவுக கேட்கணுமா இல்லையா? பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப பஸ்ல ஊருக்கு போகணும், டிக்கெட் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? எதிர்பார்த்தாலும் ஒரு கட்டணம்னு ஒன்று இருக்கா இல்லையா? அப்போ எதிர்பார்க்கும் போது நமக்கு ஒரு கட்டளை இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற காரமா, என் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடந்தால் போதும் பாஸ்டர், இந்த அதிசயம் நடந்தால் போதும் பாஸ்டர், என் வாழ்க்கையில் அப்படி எதிர்பார்க்குற அற்புதங்கள், அதிசயங்கள், விடுதலை, ஆசீர்வாதத்துக்கு வேதம் சொல்லுது. அவனை பார்த்து என்ன சொன்னார்? குஷ்டரோகம் போகணும்னா போய் கழுவுனாரு. இன்றைக்கு ஆண்டு நம்மளை பார்த்து அதான் சொல்றாரு. அவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நீ பரிசுத்தமாக வாழணும், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் நடுவில் நான் தேவனாக இருந்து உலாவி உங்களுடைய அற்புதங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார். அப்போ தேவன் நம்மோடு உலாவும்படியாக நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படி விரும்புகிறார். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்ம கழுவப்படணும். பேதுரு வந்தார், எல்லாம் கழுவிட்டு வந்த காலைகள் இருந்தார். பேதுரு சொன்னா, ஆண்டவர் நீர் என் கால்களை கழுவக்கூடாது. நீர் என் காலை கழுவலாமா? நீர் ஆண்டவர் காலை கழுவலாமா? அவர் சொல்லாரு, நான் உன்னை கழுவா விட்டால் உனக்கு எனக்கு பங்கில்லை. நீ பரிசுத்தமாகாட்டி உனக்கு எனக்கும் பங்கல்ல. ஆண்டவரே, காலம் மட்டுமல்ல என்னை முழுமையாய் கழுவும் ஆண்டவரே.
முழுமையை குளிச்சவனுக்கு காலை மட்டும் கழுவுனா போதுன்னா அது மாதிரி நீ ஆண்டவருக்கு உடன்படிக்கை பண்ணவே உன்னோட சின்ன தவறுகளை, உன் சின்ன குற்றங்களை, சின்ன குறைகளை சீர்படுத்தினா மட்டும் போதுங்கிறார் ஆண்டவர். அது பொய்யா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம், பகையா இருக்கலாம், விரோதங்களா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். அதை வேண்டாங்கிறார். அப்படி அவர் எதிர்பார்க்கிற காரியத்தை ஆண்டவர் நான் பொய் பேசக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறாரா? நான் உண்மையாக விரும்புகிறாரா? நான் நீதியாக விரும்புகிறாரா? ரைட். அவருடைய ஆசை நிறைவேற்றணும். அவர் எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும் போது அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தழுகிறவராக உன் எதிர்பார்ப்போல நீ நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன், அவைகள் நன்மைக்கு எதுவானவைகளே தீமைக்கானவை அல்லவே என்று சொன்னவர் என்ன செய்றாரு? நான் இன்று முதல் உன்னை ஆசிரிப்பேன்னு சொல்லி உன் எதிர்பார்ப்பை உனக்கு கொடுக்கும்படி உன் தேவன் உண்மையில் பிரியமா இருக்கிறார். அப்ப தேவன் நமக்கு கொடுக்கறக்கு அவர் எதிர்பார்ப்பை என்ன செய்யணுமா? சொல்லுங்களேன், புரியல? அவருடைய எதிர்பார்ப்ப இப்ப நம்ம எதிர்பார்ப்பை நிறைவேற்றுறோமா? நிறைவேற்றிட்டு இருக்கிறோமா? அதிகாலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் 5 மணிக்கு? அப்போத்தான் முதல் வெயில் உப்புசம் பாஸ்டர், நைட்டில் தூக்கம் இல்லை, அதனால் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் பாஸ்டர், காலையில் ஜெபிக்க முடியலண்ணா. இப்போ என்னங்கிறான், மழை பெஞ்சங்கடிக்கு குளிராக இருந்துச்சு பாஸ்டர், போத்தி படுத்து தூங்கிட்டாங்கிறான். நீ என்ன காரியம் இது? ஒன்றா அப்படி ஒன்றா இப்படி. அதனால் பிரச்சனை போராட்டம் வரும்போது ஜெபிக்கக்கூடாது. அதுக்கு முன்பாக என்ன செஞ்சிடணும்? நீ தேவனுடைய நீதியை, இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வராரு, ஊழியத்துக்கு வரும்போது அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. அப்போ அவர் சொல்றாங்க, யோவான் ஸ்தானம், ஆண்டவர் உம்மான ஞானஸ்தானம் பெற நீ இடத்துல வரலாமா? தடை பண்ணாதப்பா, எல்லா நீதி நிறைவேற்ற நமக்கு ஏற்றதாக்குது. அப்போ கழுவப்படுவது தேவனுடைய நீதியாய் இருக்கிறது. அப்போ ஆண்டு சொன்னாரு, நான் உன்னை கழுவாவிட்டல் எனக்கு உனக்கு. அப்போ ஆண்டவர் கழுவுனாதான் நமக்கு அவருக்கு. அப்போ கழுவப்படாம நான் கிறிஸ்தவன் சொன்னா எப்படி கிறிஸ்தவன் ஆயிடுவேன்? நீ அவரோட பிள்ளைதான். ஆனால் எப்போ சொத்தும் பேர் எழுதி வைப்பாங்க, எப்போ உனக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க, அது ஒரு வயசு இருக்கா இல்லையா, ஒரு காலம் இருக்கா இல்லையா? அப்போ நீ எப்போ பக்குவப்படுறியோ அப்போத்தான் உன் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். சின்ன குழந்தை இருக்கும், பிளைடு கொடுத்தா பிடுங்கிடுவோம், அதே பெருசாக இருந்தால் விட்டுருவோம். அதுபோல் நீ ஆண்டுக்குள்ள வளரும் போது, புரிதல் வருகிற போது, பாவம்னா என்னன்னு தெரியும் போது, நீ பாவத்தோடு விலகி நிற்கும் போது உன் ஆசீர்வாதம் உன் வாசப்படியில் படுத்திருக்குது. ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? வாசலுக்கு. அதெல்லாம் வேதம் சொல்லுது, நீதிமான் வாசஸ்தலங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். வாசல் படியில் ஒருத்த கதவை தட்டினா பயந்துக்கிறோம். ஆண்டு வாசப்படி கதவை தட்டுகிறேன். செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை கதை தட்டினா யோசிக்கிறோம், கந்து வட்டிக்காரனா இருப்பானோ, கதவை திறக்கலாமா வேண்டாவான்னு யோசிக்கிற நிலைமையில் இருக்கிறோம். காரணம் என்ன? கஷ்டரோகத்தை விட குஷ்டரோகத்தை விட கஷ்டரோகம் நமக்கு அதிகமாக இருக்குது. இந்த வருஷத்தில் நீங்கள் கடனை முடிச்சிடணும். எல்லாரும் ஒருத்தர் கூட கடனாளி இருக்கக்கூடாது, கடன் கொடுக்குறவங்களா இருக்கணும். சண்டை போடுங்க ஆண்டு அப்பாட்ட, நான் கடனாளிக்கு உழைக்க நான் தயாராக இருக்கேன், எனக்கு ஆசீர்வதிங்க, எனக்கு பொருளாதார ஆசீர்வதிங்க, பொருளாதார தாங்க. நான் கடனாக இருக்க விரும்பல, உழைச்சி கடன் எவங்கிட்ட கையேந்தி ஏமாற்ற விரும்பல, நான் கடன் கட்ட விரும்புகிறேன். துன்மார்க்கன் கடனை அடைக்க மாட்டான்னு சொல்லுங்க, நீதிமான் கடனை கட்டுகிறான், இறங்கி கொடுக்கிறான்னு எழுதியிருக்குது ஆண்டவரை. நான் நீதிமானாக இருக்கிறேன், பரிசுத்தமானா இருக்க விரும்புகிறேன். பரலோகம் போகணும்னா 10 ரூபா யாரையாவது நீங்கள் ஏமாற்றி கொடுக்காம வச்சிருந்தீங்கன்னா பரலோகம் போக முடியாது. அந்த 10 ரூபா பிடிச்சி கொடுத்துட்டு போடான்னு பிடிச்சிக்கோ, அந்த அன்னைக்கு ஜோப்பில் பணம் இருக்காது, கதவை அடைக்கப்படும், நீ பரலோகம் போக முடியாது. தேடி பிடி, கண்டுபிடி, யாருக்கெல்லாம் பணம் தரணுமோ ஞாபகப்படுத்தி ஆண்டவர் கண்ணில் காட்டுறாரு, கொடுத்துரு. ஆண்டவரே என்னால் இவ்வளோதான் கொடுக்க முடியும், அவன் அதிகமாக தர முடியாது, என்னுடைய மனசு கொடுத்துட்றேன், கொடுத்துரு, செஞ்சு பாரு, ஆசீர்வாதம் செழிக்க ஆரம்பிக்கும். நீ எதிர்பார்க்க காரியம் கொடுக்கப்படும். நீதிமான் இறங்கி கடன் கொடுக்கிறான். தேவனுடைய காரியத்தில் இறங்கி நம்ம செய்யணும், ஊழியத்தை செய்யணும், ஊழியத்தை தாங்கணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும், ஊழியத்தில் நம்மளை அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உனக்கா சிலுவையில் தொங்கினாரு, எத்தனை நேரம்? 3 மணி நேரம் சிலுவை தொங்கினாரா? நம்ம சர்ச்சில் வந்து உட்காந்து 2 மணி நேரம் அப்படியே டைமை பார்க்குறோம், நெளிகிறோம். அங்கே போகலாம், என்னடா நீ பாஸ்ட் முடிக்க மாட்டாங்கிறாரு, டயர்டாக, இங்கே அங்கே போகணுமே இங்கே போகணுமேங்கிறோம்.
மைண்ட் இருக்க மாட்டேது, காற்றுல போயிடுது. ஒரு ஊழியனும் டைம் இல்லைங்கிறோம், ஆனால் திருமண காரியத்துக்கு போகிறோம், உறவு காரியத்துக்கு போகிறோம், ஊர் சுத்த போகிறோம், எங்கெங்கே நம்ம அங்கே எங்கெல்லாம் போகிறோம். ஆனால் தேவனுடைய ஊழியங்கள் போது எனக்கு நேரம் இல்லைன்னு நம்ம சொல்லும் போது தேவன் அருகாமல் நிற்கிறார். நீ எதை விரும்புகிறன்னு பார்க்குறாரு. உன் எதிர்பார்ப்பு, அவருடைய எதிர்பார்ப்பு நீ வருவேன்னு, உன்னுடைய எதிர்பார்ப்பு அவர் பார்க்குறாரு. நீ சொல்கிற காரணத்தை எதிர்பார்க்குறாரு. என்ன காரணம் சொல்கிறோம் பார்க்கலாம். ஆகிய தன்னைத்தானே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படுவோம். ஆகிய நாகமான் குஷ்டரோகி தேவட வார்த்தைக்கு பிடிந்து முழுங்கினான், தேவனுக்கு ஒப்பு கொடுத்தா, அவன் குஷ்டரோகம் மறைந்தது. நம்முடைய வாழ்க்கை இருக்கிற நம்மளுடைய விலகாத அவமானங்கள், நம்மை விட்டு நெருங்க முடியாது. நம்ம அற்பமாக என்ன ஜனங்கள் மத்தியில் நாகமான் குஷ்டரோகனே எல்லா ஃபங்க்ஷனும் போயிருக்க முடியாது. அவனை கூப்பிட்ற சேவர் யோசிப்பாங்க. யூதராக இருந்தால் அவனை பாளையத்துக்கு புறம்பே வச்சிருப்பாங்க. அவன் வேற ஆள், புறஜாதியான், அதனால் விட்டுட்டாங்க. அவனுக்கு பெரிய பெருசு தெரியல. யூதராக இருந்தால் பாளையத்துக்கு புறமே வச்சிருவாங்க, அவ்வளோ பரிசுத்தம் பார்க்குறவங்க. இன்றைக்கு ஆண்டவர் பாவம் செய்த மக்களை வந்து அவர்களை மன்னித்து நீ கழுவு, பரிசுத்தமாக, சுத்தமாக அப்படிங்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை கேட்டு நம் மனம் இறங்கி, ஆண்டவரை என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தி கேட்கும்போது என்னை கழுவும் சொல்லுங்க. நீ நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன்ற வார்த்தை உங்க காதில் கேட்கும். என்னை கழுவுங்க, நீங்க விரும்புறபடி என்னை கழுவி பரிசுத்தப்படுங்க, நீங்க எதிர்பார்க்கபடி வாழ விரும்புற ஒப்பு கொடுங்க. அப்ப அவர் சொல்வார், நீ எதிர்பார்த்திருக்க நினைவுகளை நான் அறிவேன். அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றும் போது அவர் உன்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தேவன் வல்லமுடையவராக்கிறார். ஐயோ என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட அது இல்லை, ஒன்றும் வேண்டாம், நீ அவர் எதிர்பார்ப்பை நிறைவேற்று. நீ எதிர்பார்க்கிறது நினைப்பதற்கும் வேண்டுகளுக்கும் அதிகமாக செய்வார். நீ காற்றையும் பார்க்க மாட்ட, மலையும் பார்க்க மாட்ட, உன் வாய்க்கால் நிரப்பப்படும். வெள்ளும் இல்லை பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடங்க போல வெள்ளியும் பொண்ணும் இல்லை, உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாம் அற்புதமா நடக்கும். முடங்கி கடக்கிற முடவான் எழுந்து நடப்பது போல உன் பிரச்சனை முடிஞ்சு எழுந்து நீ ஓடி ஜெயிக்கிறவனாய் மாறுவாய். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா?